வாசகம் 83. பௌண்ட்ரக வதமும் விவித வதமும். பலராமன் கோகுலம் சென்று தனக்கு உரிமையுள்ள மகளிரோடு ஆசையாக கள் குடித்து மெய் மறந்திருந்தான். பிறகு அவர்களோடு யமுனையாற்றில் ஜலக்கிரீடை செய்ய விரும்பி யமுனையை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்தான். ஆனால் அந்த நதி வர மறுக்கவே அதுமேல் சினம் கொண்டு குடிபோதையில் தன் ஆயுதமான கலப்பையால் ஆற்றின் போக்கை மாற்றி அந்த ஆற்றை அடக்கி தன் வயப்படுத்தி கொண்டான். பிறகு அந்த மகளிரோடு பல லீலைகள் புரிந்து கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த காலத்தில் பௌண்ட்ரக வாசுதேவன் என்பவன் தனது பணியாட்களின் புகழ் பேச்சுகளால் அறிவிழந்து உன்னிடம் ஒரு தூதனை அனுப்பினான். நாராயணனான நான் இம்மண்ணுலகில் அவதாரம் செய்திருக்கின்றேன். நீயும் விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லிக் கொண்டு என் அடையாளங்களை கொண்டிருக்கின்றாய். அவற்றை துறந்து என்னை அடைக்கலம் புகுவாய் என்று பௌண்ட்ரக வாசுதேவன் சொல்லி அனுப்பியதாக அவையில் உன்னிடம் சொன்னான். அப்பொழுது அங்கே இருந்த எல்லோரும் அந்த தூதனை பார்த்து எள்ளி நகையாடினர். தூதன் திரும்பச் சென்றதும் நீ யாதவ படைகளுடன் சென்று மார்பில் சூடு வைத்து அழகு செய்யப்பட்ட அடையாளமான வடுவை ஸ்ரீவத்சம் என்றும் கழுத்தில் அணிந்த விலை உயர்ந்த இரத்தினத்தை கௌஸ்துபம் என்றும் கூறிக்கொண்டு காதுகளில் மகர குண்டலங்கள் மின்ன மஞ்சள் பட்டாடியை இடுப்பில் உடுத்தி வீற்றிருந்த பௌண்ட்ரக வாசுதேவனை கண்டாய். கருநிற இரும்பால் ஆன சக்கரம் ஒன்றை சுதர்சனம் என கூறி பிரயோகித்த பௌண்ட்ரக வாசுதேவனின் தலையை கலாக்னி போல் பொறிகளை வாரி இறைக்கும் சக்கரத்தால் அறுத்து எறிந்தாய். அவனது படையையும் அழித்து அவனுடைய நண்பனான காசி மன்னனின் தலையையும் அறுத்து காசியில் விழும்படி செய்தாய். அந்த பௌண்ட்ரகன் அறியாமையாலும் சிறு பிள்ளைத்தனமான பேச்சினாலும் தானே ஸ்ரீவாசுதேவன் என்று நெடுங்காலமாக எண்ணி எண்ணி உன்னிடம் ஐக்கிய பாவனையில் ஒன்றிவிட்டதால் அவன் மோட்சத்தை அடைந்தான். யாருடைய புண்ணியம் எப்படிப்பட்டது என்று எவரால் அறிய முடியும்? பிறகு காசி மன்னனின் மகனான சூதட்சிணன் என்பவன் சிவபெருமானை பூஜித்து உன்னை கொல்வதற்காக ஆபிசார பிரயோகம் செய்தான். பிறகு பானாசுரப்பூரில் அஞ்சி ஓடிய பூதகணங்களை வேண்டி அவர்களை ஆபிசார அக்னியுடன் அனுப்பினான். விபுவே பனைமரம் போன்ற கால்களை கொண்டு அனைத்தையும் எரித்து கொண்டு வரும் ஆபிசார பூதத்தை பார்த்து அஞ்சிய நகர மக்கள் உன்னிடம் முறையிட்ட பொழுது நீ சூதாட்டத்தில் இருந்த மகிழ்ச்சியினால் சிறிதும் அசையாமல் அருகில் இருந்த கால சக்கரத்தை உடனே ஏவினாய். அளவற்ற ஒளியுடன் பாய்ந்து தன்னை காக்க வந்த சுதர்சனத்தை கண்ட ஆபிசார தேவதை ஆ ஆ என்று கதறிக்கொண்டே விரைந்து ஓடி சினத்தால் தவறான செயலை புரிந்த சுதட்சிணனையே எரித்தது. மற்றும் அந்த சுதர்சன சக்கரம் அவனுடைய காசி நகரையும் எரித்தது. ராமவதார காலத்தில் விவிதன் என்ற வானரன் ராட்சச வதத்தில் உனக்கு உதவி செய்து பிரசித்தி பெற்றவன். அவன் உன் அம்சத்தில் தோன்றியவர்களின் கையால் இறக்க விரும்பினான். அதனால் கொடியவனாக பிறந்து நரகாசுரனின் மந்திரியாகி நாட்டிற்கு தீங்குகளை இழைத்தான். பிறகு துவாரகைக்கு அருகில் பலராமனோடு போர் புரிந்தான். அப்போரில் அவன் பலராமனின் கையால் அடிபட்டு விழுந்து மடிந்தான். ஜாம்பவதியின் மகனான சாம்பன் என்பவன் துரியோதனின் மகளான லட்சணையை கவர்ந்து சென்றதற்காக சினமடைந்த கௌரவர்கள் அவனை பிடித்து கட்டிவிட்டார்கள். அந்த கௌரவர்களிடம் இனிய சொல் கூறி சாம்பனை விடுவிக்க பலராமன் சென்றான். ஆனால் அவர்கள் தகாத சொற்களை பேசி பலராமனை அவமானப்படுத்தியதால் சினம் கொண்ட பலராமன் அஸ்தினாபுரத்தேயே தன் கலப்பையினால் உயரே கிளப்பி அனைவரையும் நடுங்க வைத்து பின் அந்த சாம்பனையும் விடுவித்தான்.
பாண்டவர்களே அந்த கௌரவர்களை அழிப்பதற்கு உரியவர்கள் என்று அப்பொழுதே சங்கல்பத்திருந்தான் போலும். கௌரவர் படையை அழிக்க பலராமருக்கு துணையாக யாதவ படையை அனுப்பவில்லை. அத்தகைய லீலைகளை செய்த குருவாயூரின் தலைவனே, நீ ஒருவராலும் அறிய முடியாத திருவிளையாடல்களை புரிபவன். அத்தகைய உன்னையே துன்பம் நீங்கி அமைதியுற வணங்குகின்றேன். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.